சென்னை வளசரவாக்கத்தில் பெண் மருத்துவருக்கு கத்திக்குத்து சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பெண் மருத்துவர் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் கத்தியால் குத்தி தாக்குதல் நிகழ்வில் ஈடுபட்டிருக்கிறார். ஆன்லைனில் ஆர்டர் செய்த மருந்தை விற்பனை செய்வது போல நாடகமாடி பெண் மருத்துவரிடம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்தர் விவரிக்க கேட்போம். சுரேந்தர், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வணக்கம். சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த ஓய்வு பெற்ற பெண் மருத்துவருக்கு தான் அரங்கேறி இருக்கிறது இந்த கத்திக்குத்து சம்பவமானது. ஆன்லைனில் ஆர்டர் வந்திருப்பதாக கூறி வீட்டிற்கு வந்த மர்ம நபர் ஒருவர் ஒளித்து வைத்திருந்த பையில் இருந்த கத்தியை எடுத்து பெண் மருத்துவரை சரமாராக விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். சென்னை வளசரவாக்கம் பிருந்தாவனம் நகர் பகுதியை சேர்ந்தவர் மணி. இவர் தனது குடும்பத்துடன் அந்த பகுதியில வசித்து வந்திருக்கிறார். மேலும் இவர் மருத்துவத்துறையில் ஓய்வு பெற்று தனது மகள் மருமகனுடன் அந்த பகுதியில வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பெண்மணி வீட்டில் தனியாக இருந்த வேளையில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் ஆன்லைனில் ஆர்டர் வந்திருப்பதாகவும் அதனை கொடுக்க வந்ததாக கூறியிருக்கிறார். தனது மகள் மற்றும் மருமகள் யாரேனும் ஆர்டர் செய்திருப்பார்கள் என்று கூறி அவரை உள்ளே அழைத்து மருந்தை கேட்டபோது பையில் இருந்த கத்தியை எடுத்து மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக ஓய்வு பெற்ற பெண்மணி ஒருவரை வெட்டிவிட்டு அவர் வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகையை கேட்டு மிரட்டியுள்ளார். இதனை அடுத்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய நபர் உடனடியாக பதற்றத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உதவியை கேட்டிருக்கிறார். உடனடியாக அவர் பதற்றத்தில் அங்கிருந்து தப்பி செல்லவே இது குறித்து உடனடியாக வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்ததில் இது போன்று கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் ராமாபுரம் பகுதியை சேர்ந்த 41 வயதுடைய நாகமுத்து என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர்.